ஹாய் ஸ்வீட்டீஸ், சின்ன ரிக்வெஸ்ட். நான் மலையாளம் அண்ட் தமிழ் மிக்ஸ்அப் பண்ணி சொல்லிட்டேன்னா ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்படி தானே எனக்கு கற்றுக்க முடியும். ஏன்னா மலையாளம் தமிழ் சில நேரத்தில் யார் எந்த பாஷை பேசுகிறானே புரியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நிறையா மென்ஷன் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இங்கே மழை பெய்யுது, அதனாலே கொஞ்சம் நோய்ஸ் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் செய்ய முடியாது. 1-2 வீடியோவில் மட்டும்தான், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஆமாம், மியூசிக் வைக்கலாம் தான், இருந்தாலும் காப்பிரைட்டோட யூஸ்ன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். சரி, சும்மா பேசிகிட்டு இருக்காம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்? ஹாஸ்பிட்டலில் பதறடிச்சு வந்த ஈச்சனை அப்படியே லைக்காக தூக்கி உட்காராச்சு. பச்சைக்கண்ணு முத்தத்தை போட்டுட்டு இருந்தா நம்ம லூஃபன். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி 1 வீக் இவங்க பேசலைன்னு சொன்னிச்சே, அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு காமிக்கலே, அதை தான் பார்க்க போகிறோம். லூஃபங் சரக்கு போட்டுட்டு வந்து சின்னதாக தப்பாக நடந்துக்க பார்த்துச்சு. அதை பிடிக்காம ஈச்சன் கோச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் காலேஜில் இருந்து லூஃபங் பேச பார்க்குது, ஆனால் ஈச்சன் மைண்டே பண்ணலை. அப்புறமா ஈச்சன் தூங்கும்போது, ஈச்சன் என்னை மன்னிச்சிடு, ஏன் தப்பு தான், இப்படி இக்னோர் பண்ணாத, நான் செஞ்சது தப்பு தான்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஈச்சனை பார்க்கணுமே, வாயை பொழந்துட்டு அழறா. அதுவும் லூஃபங்க அடிச்சடிச்சே அழறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் பையன் பார்த்த கனவுன்னு. அவ்வளோ ஆசையாக இருக்கும் போல. கீழே தானே லூஃபம் படுத்துட்டு இருக்கா. அப்படியே எட்டி பார்த்தா பையன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. கோவம் வருமா வராதா? ஆனால் என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் லூஃபங்க ஈச்சனுக்கு சாப்பிட வாங்கிட்டு வரா. ஆனால் அவனை பார்த்ததும் அப்படியே எழுந்து போகிறா. இவன் என்னடான்னா அந்த சாப்பாடை தூக்கி குப்பை தொட்டியில் போடுது. அப்புறம் நைட் அகெயின் இந்த மாதிரியே கெஞ்சிட்டு இருக்கா. ஈச்சனுக்கே தெரியுது இதெல்லாம் நிஜம் இல்லை, கனவுன்னு. அப்படியே எழுந்து கீழே லூஃபங்க பார்த்தா அவன் அங்கே இல்லை. கடுப்பாக இருக்கு. போதும், அவன்லாம் கனவுல கூட மற்றவங்க ஃபீலிங்ஸை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா ஃப்ரெண்டாகவும் பார்க்கலேன்னு கோச்சிட்டு தூங்குறா. இங்கே லூஃபங்க ஒரு பாரில் தான் இருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் பையன் இருக்கானே, அவங்கிட்ட ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்கு. ஆனால் லூஃபங்க பார்த்ததும் அவள் அப்படியே லூஃபங் பின்னாடி போகிறா. இது அவனுக்கு பிடிக்கல. கையில் இருந்தால் பீர் போட்டில் தூக்கி தரையில் வீசுறா. அது அப்படியே சதுருது. இதை லூஃபங்குக்கு கோவத்தை கொடுக்குது. அவனும் அந்த பொண்ணோட கையில் இருந்த பீர் போட்டில் போட்டு உடைக்கிறா. அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபர் பையனுக்கும் சின்னதாக ஒன்று கொடுக்குது. அப்படியே போகும்போது இவன் சும்மா விடுமா? அந்த உடஞ்ச பீர் போட்டில் தூக்கி லூஃபங் வயிற்றுலேயே கிழிக்கிறா. அப்படிதான் பையன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுச்சு. இங்கே ஈச்சன் காலையில் எழுந்து பார்த்தா அப்பவும் லூஃபங் வரல. ரூம்மேட்ஸு கிட்ட கேட்டா அவங்க என்னடான்னா, அடே லூஃபங்க பின்னாடி தானே நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்கு, ஏதாச்சும் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்கிறா. அது ஈச்சனுக்கு பிடிக்கல. இதை பார்க்குற மற்ற ரூம்மேட்டு, ஆமாம் என்னடா ஜெலஸாக இருக்கான்னு கேட்குறா. நானா எதுக்கு ஜெலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் கிளாஸில் போயிருந்தும் கூட லூஃபங்க பற்றியே நினச்சிட்டு இருக்கா. சாரு கிளாஸ் எடுக்குது. கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணுமா வேணாமா? ஏதோ எழுதிட்டு தான் இருக்கு. பார்த்தா லூஃபன் பேரை கிறுக்கி வச்சிருக்கா. அப்புறமா ஒரு நதி பக்கத்துல இருந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே படிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் தான் லூஃபங்க அக்கா கூப்பிடுது. லூஃபங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டு பையன் அந்த புக்கு ஈவன் அவனோட ஸ்பெக்ஸு கூட எடுக்காமல் ஓடுறா. இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்பெக்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. அந்த டைமில் தான் லூஃபம் பிடிச்சி கிஸ் பண்ணுறா. பையன் அவ்வளோ ஷோக்காக ப்ரீத் கூட பண்ணாமல் இருக்கிறா. கிஸ் பண்ணதுக்கப்புறம் கிஸ் பண்ணால் மூச்சு எடுக்க முடியாதுல்லன்னு அப்படி எழுந்து, லூஃபங் நீ எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியே சிரிக்கிற லூஃபங். ஈச்சன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஈச்சனுக்கு பதட்டமாக இருக்கு. லூஃபங் உனக்கு எப்படி என்ன பிடிக்கலாம், நான் ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அப்படியே பிடிச்சி உட்காராச்சு. இனி நான் கேட்க போகிற கேள்விக்கு ஒன்றுனா எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும், ஓகேவா? என்னை பார்க்க உனக்கு சந்தோஷமாக இருக்கா? ஆமாண்டு மண்டை ஆட்டுது. எனக்கு முடியலைன்னு கேட்டதும் கவலைப்பட்டுச்சா? அதுக்கும் ஆமான்னு மண்டை ஆட்டுறா. உனக்கு என் கூட இருக்க பிடிக்குமா? அதுக்கும் எஸ்ஸுங்கிறா. அப்படின்னா உனக்கு என் கூட இருக்கதான் ரொம்பவும் பிடிச்சிருக்கா? அதுக்கும் ஆமாங்கிறா. அப்படின்னா நான் கிஸ் பண்ணும்போது அதுவும் பிடிச்சிருக்கா? முதல்ல ஆமாங்கிறா, அப்புறம் இல்லைங்கிறா. அதை பார்த்து லூஃபங்குக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் நிஜம் சொல்லுன்னு கேட்கவும் ஆமாங்கிறா. அப்படியே ஹாப்பியாக ஃபேஸில் பிடிச்சி, அப்படின்னா உனக்கும் என்ன பிடிக்கும் சரிதானே அப்படின்னு கேட்கும்போது பையன் அப்படியே ஷோக்காக எழுந்து, ஏன் நீ என்ன கிஸ் பண்ண, அதை மோசம் தானே அப்படிங்கிறா. ஏன் நான் போட்டு நினைக்கிறியா? அப்படி இல்லை, நீ நல்லாந்தா. இருந்தாலும் என்ன எப்படி லவ் பண்ண முடியும்? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க ஒன்றா தான் இருக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறான்னு கவலைப்படக்கூடாது. அப்படியே பார்த்துட்டு அதுக்கு யாருக்கு ஒன்று பிடிக்கும் சிரிச்சுட்டே பிடிச்சி உட்காராச்சு இல்லையா?
ஈச்சன் எதுவும் பேசலை, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பிடிச்ச ஒரு கிஸ் பண்ணி எனக்கு உன்னை பிடிக்கும் அவ்வளோதான், ரொம்பவும் சிம்பிள் ரீசன். ஈச்சன் என்னடானா பித்து பிடிச்ச மாதிரி இருந்து பிடிக்கும் ரொம்பவும் சிம்பிள் ரீசன் அப்படின்னு ரோபோட் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லூஃபங்க பார்க்கணுமே, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. அப்படியே கீழ் ஒரு முத்தத்தை போட்டுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா ஒரு கதவை திறக்குது. அங்கே ஒரு கர்டன் போட்டிருக்கா. அங்கே லூஃபங் நிற்குது. அவனும் போய் தொட்டு பார்க்குறா. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுது. அந்த கையை தொடுறது, லிப்ஸை தொடுறது, ஃபேஸை தொடுறதுன்னு அவ்வளோ டென்ஷனான ஒரு சீனு. செக்ஸுக்கு கூட கொடுக்க முடியாத இன்டிமசி அப்படியே கொடுக்குறா. பார்த்தவங்களுக்கே ஹார்ட் பீட்டு கூடும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம ஈச்சன் கனவு கண்டுட்டு இருக்கா, வெட்டு ட்ரீம். இந்த டைமில் ஈச்சன் வந்து என்ன கனவு காண்றேன்னு கேட்கவும், கனவா? அது நீ என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. நானா என்ன பண்ணேன்னு சொல்லி அப்படியே பிளாங்கெட் மாற்றவும் பையன் பத்தறி போகிறா. நீ பண்ணுறதை பார்த்தா பொறுக்கி மாறி இருக்கா. பொறுக்கி மாறியா அப்படின்னு சொல்லி மேலே ஏறி படுக்கவும், லூஃபங் நீ என்ன பண்ணுற? அதுவா பொறுக்கி ஆக போகிறேன்னு சொல்லி அப்படியே பிளாங்கெட்டை போத்துது. அப்புறம் பார்த்தா ரொம்பவும் க்யூட்டாக ஸ்வீட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே அவ்வளோ லவ் பண்ணுறா, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கிரவுண்டில் படுத்துட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கா. அந்த டைமில் இவனுக்கு தான் சின்னதுலேருந்தே சன்ஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்லிச்சு. அதனால சன்ஃப்ளவர் கூட கொடுக்குது. ஓடி விளையாடுறதுன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. முகத்தில் கிறுக்க வைக்கிறது என்ன, கிஸ் பண்ணுறது என்னன்னு ஸ்வீட்டாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இதன் பர்த்டே கூட வருது. ப்ரெசண்டாக அவனே செஞ்சா ஒரு சன்ஃப்ளவர் பொம்மையை கொடுக்குறா. அதனிடையில ஈச்சனுக்கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குது. ஆமான்னு சொல்லவும் அதே கேள்வி ஈச்சனும் கேட்குது. பிடிக்கும்னு சொல்கிறா லூஃபங் கிட்ட. எவ்வளோ பிடிக்கும்னு. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும்னு லூஃபங். எவ்வளோ நாளாக என் கூட இருக்குன்னு கேட்டா லைஃப் லாங்காக இருக்குன்னு சொல்கிறா. அது ஒரு நொட்டி கூட யோசிக்கலை. இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, நம்புற மாதிரி இல்லைன்னு ஈச்சன் கேட்கவும் ரொம்பவும் அழுத்தமாக சின்சியராக சொல்கிறா. எனக்கு உன் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன், உன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குன்னு. அப்போ லூஃபங் கேட்குது உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு. 100 பாயிண்ட்ஸு தருவேன்னு ஈச்சன். அப்படியே ரெண்டு பேரும் லைஃப் லாங் அப்புறம் 100ன்னு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ரூமில் நிற்கும் போது ரூம்மேட்ஸ் இருக்கும் போதே இவன் என்னடானா கிஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கா. அட லூஃபங் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவங்க பார்க்குன்னு சொன்னாலும் பையன் விடுற மாதிரி இல்லை. அப்போ தான் கேட்குது, ஆமாம் நீ ஏன் வீட்டுக்கு வரியான்னு. ஏன்? அதுவா அப்பாவும் அக்காவும் யூஎஸுக்கு போகிறா, யாரும் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லுது. அதுக்கு போய் என்னான்னு ஈச்சன் சண்டே 11க்கு வந்தால் போதும். இப்போதிலேருந்து பார்த்தா 13 மணி நேரம் இருக்குது, ஆர் 13 hours. கண்டிப்பாக நீ இங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்கும். சரி அவர் என்ன சொன்னா அடுத்த நிமிஷம் லூஃபங் பேகை தூக்கிட்டு ஓடிட்டா. ஈச்சனும் பின்னாடியே போகுது. வீட்டில் யாரும் இல்லை. பையன் என்ன சினிமா பார்க்கவா கூப்பிட்டுச்சு, இல்லை சாப்பிடவா? ஆமாம் சாப்பிடதா. அதுதான் பண்ணுது. அப்படியே தூக்கி கிஸ் பண்ணிகிட்டே பெட்டில் போடுது. ஆனால் இனிமேல் நடக்க போகிறது ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாத விஷயம். அப்படின்னா பையன் டாக்ஸிக்காக நடந்துக்கிறா. ஈச்சனுக்கு கிஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்கு மேலேன்னு சொல்லும்போது அவன் அதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் லூஃபங் இன்னைக்கு பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியே இருக்கா. ஈச்சன் சொல்லுது, இப்போதைக்கு வேணாம், எனக்கு பயமாக இருக்கு, எப்படி செய்யணும்னு தெரியாதுன்னு. அதெல்லாம் நான் சொல்லி தெரியுன்னு சொல்லி லூஃபங் கண்டினியூ பண்ணுறா. ஈச்சன் கிளியர் நோ சொல்லுது, இருந்தால் கூட கண்டினியூ பண்ணுறா. கன்சென்ட் அவ்வளோ முக்கியமான விஷயம். பையன் நோ சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி அவன் எப்போ ரெடி ஆகுதோ அப்போ தான் பண்ணணும். லூஃபங்க பிடிச்சிருக்கு, அதனால செக்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையே. ரேஷ்னலாக சொல்லணும்னா இதை ரேப்பாக தான் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சு லூஃபங் தூங்கி எழுது. அப்போ பார்த்தா ஈச்சன் ஆல்ரெடி அங்கே இருந்துட்டு இருக்கா. அதுவும் அவ்வளோ சோகமாக இருக்கா. என்னாச்சு, உனக்கு என் கூட இன்டிமேட்டாக பிடிக்கலையான்னு கேட்குது. அதெல்லாம் இல்லைன்னு தான் ஈச்சன் சொல்லுது. ஆனால் ரொம்பவும் சேடாக இருக்கா. உன் வாயை மட்டும் தான் அது சொல்லுது, பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம ஒன்று இருக்கா வேணான்னு ஈச்சன் சமாதானப்படுத்த வருவான்னு நினச்சிட்டு லூஃபங் சொல்கிறா. ஆனால் அது லூஃபங் நினச்ச மாதிரி அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. அவன் அப்படியே க்ளோக்க பார்க்குது. அதில் நிறையா டைம் இருக்குது, இருந்தால் கூட நான் இங்கே இருந்தால் என்னால் ப்ரீத் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே போகிறா. ஈச்சன் இப்படி போகும்னு லூஃபங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பின்னாடியே போகுது. சோகமாக நடந்து வர்ற ஈச்சன் அங்கே ரோட்டோரமாக உட்காந்து, உனக்கு என் ஃபீலிங்ஸை புரியவே புரியாதா? நான் ஒரு வளர்ந்த பையன், நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? நான் ஸ்ட்ரகிள் பண்ணவோ ஹெசிடேட் பண்ணவோ கூடாதா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதா லூஃபங் அவனை தேடி வரா. எங்கே உட்கார்றா, போகலையா?
அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். ஏன் எனக்கு ஒரு பிரேக்கு கூட எடுக்க முடியாதா? இங்கே விடிய வர உட்கார புரியானு கேட்கும். கோவத்தில் எழுந்து போறா. என்ன பண்ணுறீ நீ அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கும்போது, எதுவா இருந்தா என்ன, நீ தான் என்னை பற்றி கவலைப்படலே. எப்போ நான் உன்னை பற்றி கவலைப்படலை? என் கூட வந்துடு, திரும்பி போகலாம். முடியாதுன்னு சொல்லி போக பார்க்குறா. திரும்பவும் கையை பிடிக்கிறா. போகக்கூடாதான்னு கேட்டு, இதே தான் நடக்குது. நான் உன் கூட வரல. என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் போய் உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை இருக்கு. அங்கே நடந்தது நான் என்னையே ஃபோர்ஸ் பண்ண வச்சது. எனக்கு அது வேணாம். நான் ஒரு வளர்ந்த பையன். ஏன் இன்னொருத்தரை என்கிட்ட அது பண்ணணும்? எனக்கு உன்னை பிடிச்சதால மட்டும்தான். இல்லைன்னா நான் எதுக்கு எனக்கு பிடிக்காததை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கெட்டதாக திட்டிகிட்டு போகும்போது அவனோட காலை இடிக்குது. வலிச்சாலும் மைண்ட் பண்ணாமல் போகுது. ஆனால் பிடிச்சிருத்தி ஏதாச்சும் பேசலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு சிக்காச்சுன்னு என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என் அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்காம போனா நீ அதை எதை பற்றியாச்சும் யோசிச்சியா? இல்லைல்ல அப்படின்னு சொல்லி போகும்போது, ஆமாம் சரிதான், நான் யோசிக்கலை. இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படவே வேணாம். ஈச்சன் முறைக்கிறா. அவனுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காகவே இல்லை. போக பார்க்கவும் திரும்பவும் பிடிச்சிருத்தி. திரும்பி போகலாமா? சரியா? ஓகேவான்னு சின்ன குழந்த மாதிரி சட்டையில பிடிச்சி உலுக்கிட்டே கேட்குறா. அப்புறம் நடுவில் பிடிச்சி, வலிக்குதா? அப்படியே கையை கீழே கொண்டு வந்து காலில் பிடிச்சி, டயர்டாகி காலை வலிக்குதா? நான் தூக்கவான்னு அவ்வளோ இன்னசென்ட்டாக கேட்குது. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது டார்க் ரொமான்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏனுங்கன்னெல்லாம் பார்த்தா பீக்கு லெவலில் இருக்கும். அப்படியே தூக்கவும் செய்கிறா. கண்ணெல்லாம் கலங்கி, ஈச்சன் நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு எல்லாருமே நினப்பேன். அதே மாதிரி தான் நானும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். என்ன மாதிரியே நீயும் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படியாச்சு. ட்ராமாவில் இதெல்லாம் கேட்க ரொமான்டிக்காக தான் இருக்கும். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. இதுதான் பக்கா மேனிப்புலேஷன். ஃபஸ்ட்டு ஒராளை பிடிச்சா அவங்க கிட்ட செக்ஷுவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறது. ஆமாம் நினைப்பேன் தான். அதுக்காக கன்சென்ட் இல்லாமல் பண்ணுறது இல்லை. அப்புறம் என்ன சொன்னா? எனக்கு உன் கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு. அப்படின்னா என்ன? ஐயையோ, அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும், ஆனால் எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைப்பால அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று நம்ம மன்னிச்சிடுவோம். இல்லைன்னா அது பண்ணி கொடுப்போம். பேசிக்காக பார்த்தா நம்மளை கில் பண்ண வச்சு அது அவங்க சொன்னதா நெஜோன்னு நம்மளையே நம்ப வைக்கும். ஏதோ ஒன்று இந்த ஸ்வீட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க. எனக்கு அவ்வளோதான் சொல்லணும். சரி, கதையிலைக்கு திரும்பவும் வந்தா. ஈச்சன்னுக்கிட்ட சோரி கேட்குது. அவ்வளோ நேரமாக ஈச்சன் லூஃபங்க தான் பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அப்போ மட்டும் முகம் திருப்புறா. ஆனால் பையன் சிரிச்சிட்டு தான் இருக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை. உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியலை. அதை விட்டுடு. நான் சொன்னதெல்லாம் மறந்துடுன்னு. ஈச்சன் அதெல்லாம் சிரிச்சிட்டு தான் கேட்டுட்டு வரா. கில்ட்டாக ஃபீல் பண்ணுறல, அதனால மன்னிச்சிட்டான் போல. அப்புறம் காலேஜ் தான் பார்க்குது. ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல்லாகவும் எழுந்து ப்ரொஃபஸரோட மேரேஜுக்கு விஷ் பண்ணுறா. டீச்சரும் ரொம்ப ஹாப்பி. இவங்களும் ஹாப்பியாக கை கோத்துட்டு இருக்கு. இதை அந்த ஃபோட்டோகிராஃபர் பையன் பார்க்குறா. அப்புறம் ப்ரொஃபஸரோட மேரேஜ் தான் காமிக்குது. அங்கே பாதிரியார் மாப்பிள்ளை கிட்ட, லூஃபங் உனக்கு ஈச்சன்னா கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்கும். எங்கள் லூஃபங் ஆமான்னு சொல்கிறா. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறது, ஈச்சன் உனக்கு லூஃபங்க மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு கேட்கும். ஆமான்னு லூஃபங்க சொல்கிறா. அவங்க மேரேஜ் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிற. அவ்வளோ டீப்பாக லவ்வில் இருக்கா. அதுக்கும் மேலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. லூஃபங்க அப்படியே ஈச்சனை கூட்டிகிட்டு ஓடுது. அந்த பக்கமாக உட்காரும்போது, உனக்காக என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி லூஃபங் அப்போ தான் அந்த ரிங்கை கொடுக்குது. ரொம்பவும் ஹாப்பியாக கொடுக்குறா. ஆனால் அதை பார்த்த ஈச்சனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஃபேஸை டல்லாக இருக்குது. கவலைப்பட்டு, என்னாச்சு உனக்கு அது பிடிக்கலையான்னு கேட்கவும் அழுதுட்டே ஐ லவ் யூங்கிறா ஈச்சன். அப்படியே தான் லூஃபங்கும் அழுதுட்டே திரும்பி சொல்கிறா. லூஃபங் ரொம்பவும் ஹாப்பியாக அந்த மோதிரத்தை போட்டு விடுது. ஈச்சன் அந்த மோதிரத்தை பார்த்துட்டே சொல்கிறா, ஃப்யூச்சரில் நம்ம செப்பரேட் ஆச்சுன்னா கூட இந்த ரிங்கை நானே வச்சுக்கிட்டா பணம் தந்து கூட வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா. அதுவும் அழுதுட்டே சொல்கிறா. லூஃபங்குக்கும் அழுகியாக வருது. அப்படி சொல்லணும்னா ஈச்சனும் அவனை எவ்வளோ பிடிச்சிருக்கணும். அதனால ரொம்பவும் ஹாப்பியாக சொல்கிற. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. லைஃப் லாங்காக நம்ம ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் ஈச்சனுக்கும் அழுகியாக வருது. அப்படியே அவனே வந்து கிஸ் பண்ணுறா. ஆனால் இதை பேக்கில் இருந்து யாரோ ஃபோட்டோ பிடிக்குது. வேற யாரா இருக்கும்? அந்த ஃபோட்டோகிராஃபர் பையனாக தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ பல பேர் பார்க்குறா. சுற்றி திரிஞ்சு பிரின்சிபல் கிட்ட கூட வருது. அங்கே கூட லூஃபங் ஈச்சனை ப்ரொடெக்ட் பண்ணி தான் நிற்குது. ஈவன் ஈச்சன் லூஃபங்கோட பின்னாடி தான் நிற்குது. பிரின்சிபல் என்ன சொல்கிறான்னா, உங்கள் இமோஷ்னல் ஃப்ரீடம்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுது.
ஆனால் இந்த இம்பேக்ட் சரியில்லை. இந்த பிளேஸு உங்களுக்கு ப்ளே பண்ணி நடக்கிறதுக்காக இல்லை. பிரின்சிபல், என்ன நீங்கள் சொல்கிற? நாங்கள் சீரியஸாக லவ்வில் இருக்கோன்னு லூஃபங் சொல்லவும், 2 ஆம்பளைங்க லவ் பண்ணுதுண்ணா. ஆமாம், லவ் பண்ண இப்போ என்ன தப்பு? ஏதாச்சும் லோவில் இருக்கா பண்ணக்கூடாதுன்னு? நாங்கள் எந்த லோயும் பிரேக் பண்ணலை. உங்களோட ஃபேமிலி தான் எங்கே ப்ரே பண்ணுது, இதை தான் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு பிரின்சிபல் கேட்கவும், இவன் எதுவும் பண்ணலை, ஒரு இன்னசென்ட், நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன்னு லூஃபங் சொல்கிறா. இதெல்லாம் இங்கே முடியாது, எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுன்ட்டா பிரின்சிபல் சொல்கிறா. இவங்க அந்த காலேஜில் நடந்து வரும்போது அங்கே இருக்கிற பார்க்குற எல்லாருமே என்னமோ பார்க்கக்கூடாதது பார்த்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஈச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது என்னவோ சூழ போன மாதிரி அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ லூஃபங் ஈச்சனை மறைச்சி வச்சுக்கிறா. அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறா. அப்புறமா நடந்து வரும்போது, என்ன ஆனாலும் சரி, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆக மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா நான் இங்கேருந்து போவேன். அப்புறமா உன்னை சீக்ரெட்டாக வந்து பார்ப்பேன். என் பேரண்ட்ஸுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு ஈச்சன் சொல்லவும், தெரிஞ்சிட்டு ஓட்டும். அவங்க ஏதாச்சும் கேட்டேன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிறா. எப்படிடா இப்படியெல்லாம் இருக்கா? ஆமாம், உன் அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்குமேன்னு ஈச்சன் கேட்கும்போது, அதுக்கு அவரை யாருக்கு பயம்? என்ன பண்ணுவேன்? அடிப்பா, அவ்வளோதானே, கொல்ல மாட்டேன்ல. உசுரோடு இருந்தா நான் உன் கூட தான் இருப்பேன். அப்படியே பேசிட்டு வரும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் பையன் இருக்கே, அவர் 2 பேரை கூட்டி பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வரா. என்னடா இது, கை கோர்த்துட்டு வரீங்களா? கேவலமாக இல்லை? கேவலமாக இருக்கா? யாருக்கு? ஆமாம், ஏன் நீ எங்கே பார்த்தாலும் இருக்கே? நாங்கள் லவ் பண்ணுறது வெளிப்படையாக, நீ வாயை முடிட்டு போக பாருன்னு சொல்லி அப்படியே போக பார்க்கவும், இல்லை ஈச்சங் தான் கூட்டிகிட்டு போக பார்க்குறா. வாங்கி கட்டிட்டு தான் போவேங்கிற மாதிரி ஈச்சனை பிடிச்சி நிறுத்தி, லூஃபங் ஃபன்னாக இருக்கான்னு அடுத்த செகண்ட் லூஃபங் வெப்பாம் பாரு. அதுவும் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஈச்சனை தொடுவேன்னு சொல்லியே கொடுக்குறா. அவனுக்கா மூக்கு பிளந்து ரத்தம் வரா. 2 அடியாட்களை கொண்டு வந்தியே, அவங்கள விட்டு அடிக்கிறா. ஈச்சனை பிடிச்சி வச்சு, நீ எங்கே போகிற? நானும் பார்க்கட்டும், உன்னோட ப்ளே பண்ணி பார்க்கட்டும். அப்படியே நீ துணி இல்லாமல் நின்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணுறா. லூஃபங் அந்த பொடியில இருந்து தப்பிச்சு வந்து அங்கே இருக்கிற செங்கல்ல தூக்கி அடிப்பான் பாரு. அவனெல்லாம் உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயம் தோணும். எவ்வளோ தைரியம் இருந்த ஈச்சனை தொடுவேன்னு கேட்டு தான் கொடுக்குறா. அவனுக்கு மண்டை பொழுந்து பொலபொலேன்னு ரத்தம் வந்து கிடக்கு. லூஃபங் ஈச்சங்க பார்த்து அவனை ஓகேன்னு கேட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் வீட்டில் ஈச்சனோட ஃபோனை பிடுங்கி அவனை ரூமில் போட்டு வைக்குது. எவ்வளோ கத்துறா, எந்த பிரயோஜனம் இல்லை. செஞ்சன் கூட சொல்கிறா, ஏம்மா அவனை பூட்டி வைக்கிற, விட்டுடுன்னு. அவனை இன்னும் கன்ஃபியூஸ் ஆக விடக்கூடாதுன்னு அம்மா, என்னை அப்பானே கூப்பிடாத, உன்னெல்லாம் நான் பெக்கவே இல்லைன்னு அப்பா. ஈச்சனுக்கு அழுறத விட்டு எதுவும் பண்ண முடியாது. இங்கே லூஃபங்கோட அப்பா அவனை மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. நீ ஒரு பையன் கூட தூக்கிட்ட, உனக்கு அது தப்பாக தெரியலன்னு கேட்டா, இல்லை தப்பாகவே இல்லை, எனக்கு அவனை பிடிக்கும் அவ்வளோதானே சொல்லவும், அப்போ அடிக்குது. அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கூட அடிக்க வரும்போது அக்கா தான் வந்து தடுக்கிறா. மற்ற விஷயங்களெல்லாம் ப்ரைவேட்டாக பார்த்துக்கும். லூஃபங்கோட ஃப்ளைட் டிக்கெட்டு கூட ரெடின்னு தான் சொல்லுது. அப்படின்னா அவனை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறான்னு. அந்த ஃபோட்டோகிராஃபர் பையனோட குடும்பத்துக்கு கேஷ் பே பண்ணலாம்னு நினைக்கிது. என்னோட பணம் எல்லாம் சும்மா கிடக்கலேன்னு அவர் அப்போவும் கோவப்பட்டுட்டு தான் இருக்குது. அக்கா எனக்கு யூஸ் போக வேணாம், எனக்கு போக வேணாம், என்னை விட்டுருன்னெல்லாம் அவன் கெஞ்சும்போது, சத்தம் குறையடா, அப்போ கேட்டேன்னா திரும்பவும் வந்து அடிப்பான். அக்காவுக்கு அதுதான் பயம். முதல்ல நீ கொஞ்சம் காமாவு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ ஏதாச்சும் ஈச்சனை செய்யும்னு உனக்கு பயமா இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவன் கொஞ்சம் காமாகுறா. அக்கா எப்படியாச்சும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிது. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுறியா? ஈச்சனுக்கிட்ட மெசேஜ் பண்ணுறியா? நான் யூஎஸ் போகிறேன், ஆனால் கண்டிப்பாக திரும்ப வரேன், டெம்பரரியாக தான் போகிறேன்னு ஒன்று மெசேஜ் பண்ணுவியான்னு கெஞ்சி கேட்கும். சரின்னு சம்மதிக்கிறா. இங்கே ஈச்சனுக்கு மெசேஜ் வருது, என்னோட ஃபேமிலி அந்த ஃபோட்டோகிராஃபர் பையனோட மேட்ரை செட்டில் பண்ணிட்டேன், கவலைப்படாத, நாளைக்கு நான் யூஎஸ் போகிறேன், நான் இப்போதைக்கு இந்த லைம் லைட்டில் இருந்து போகணுன்னு அப்பா நினைக்கிறாரு, கண்டிப்பாக திரும்ப வரும், எனக்காக வெயிட் பண்ணு. அப்படி தான் அந்த மெசேஜ் இருக்கு. அதை பார்க்குறது செஞ்சிருந்தா அவன் அதை ஒழிச்சு வைக்கிறா. இங்கே 2 பேருமே அந்த ரிங்கை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லை. எங்கள் அக்கா லூஃபங்க அனுப்ப பார்க்குது. லூஃபங் முரண்டு பிடிக்கிறா. அதனால பாடி கார்டை விட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகுது. இங்கே செஞ்சன் யாருக்கும் தெரியாமல் அண்ணனோட ரூமை திறந்து அகத்த வந்து, அம்மா அப்பா எழலை, நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி ஃபுட்டு கொடுக்க பார்க்குது. என்னை வெளியில் விடுறியா? வேற எதுவும் வேணாம், எனக்கு அவனை ஜஸ்ட்டு பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு கெஞ்சாத குறையாக கேட்கும்போது, ஏன்னா இப்படி பண்ணுற? அந்த கேடு கெட்டவனையா நீ பார்க்க போகணும்,
பொய் தான் பேசுகிற, அது சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட அவள் யுஎஸ் போகிறா, திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. உனக்கு எப்படி தெரியும் அது நடக்கவே நடக்காதுன்னு ஈஜன் சொல்லவும், ஏன் நடக்காது, அவனோட ஃபேமிலி ரொம்ப ஃபேமஸ், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சாலே தெரியும் மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா, ஆனால் எந்த கேஸும் அவன் மேலே இல்லை. எல்லாம் மூடி மறைக்க அவன் ஃபேமிலி கிட்ட பவர் இருக்குது, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரிஜினலி யூஎஸில் தான் இருக்குது. அவன் போயிட்டான்னு சொல்கிறா, ஆனால் ஈச்சனால் அதை ஏற்றுக்கவே முடியலை. இல்லை நான் அவனை பார்க்க போகிறேன்னு சொல்லி போகவும் பிடிச்சிருத்தி, அண்ணா போகாத, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், போகாதண்ணா ப்ளீஸ் போகாத, அவன் கரெக்டு டைமில் தான் போயிடுச்சு, இப்போ உனக்கு ஒரு நார்மல் பர்சன் ஆகலாம் தானே அப்படின்னு கேட்குறா. நாங்கள் நார்மல் தான், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, லவ் தான் பண்ணுறேன்னு ஈச்சனை அழுதுகிட்டே சொல்கிறா. திரும்பவும் போக பார்க்குது, முன்னாடி நின்று பேரண்ட்ஸை கூப்பிட வைக்காதேங்கிறா. அப்படியே முட்டிலேருந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை பார்க்க விட்டுடு அப்படின்னு சொல்லி மனசில், இதை மட்டும்தான் எனக்கு கடைசியாக இருக்கிற ஹோப்பு, என்னால் கிவ் அப் பண்ண முடியாது. திரும்பவும் செஞ்சங்கிட்ட கெஞ்சுறா, என்னை விட்டுடு நான் போயிட்டு வரேன்னு. நீ போய் அவனுக்கு எப்பவும் போகணுன்னு சொன்ன நீ என்ன பண்ணுவேன்னு அவன் அழுதுகிட்டே கேட்குறா. அவன் என்கிட்ட சொல்லிச்சு எப்போவும் ஒன்றா இருப்போன்னு, அது நிஜமா இல்லையான்னு கேட்கணும், அவ்வளோதான், கவலைப்பட வேணாம், நான் அவனை தட்டையவே மாட்டேன், எனக்கு இந்த கேள்விக்கு விடை மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. கையை விட்டு நான் உன்னை பற்றி எனக்கு கேர் பண்ணவே மாட்டேன்னு செஞ்சேன்னு சொல்கிறா. அடுத்த நிமிஷம் ஈசன் அங்கேருந்து போகுது, பின்னாடியே செஞ்சனும். எங்கள் லூஃபங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக காரில் ஏற்றுது, எவ்வளோ ட்ரை பண்ணுறா, ஆனால் அவனால் முடியலை. அக்கா என்னால் போக முடியாதுக்கான்னு எவ்வளவோ சொல்கிறா. லூஃபங் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னால் உன்னை ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு அக்காவும் ஷவுட் பண்ணுறா. ஆனாலும் கூட லூஃபங் ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை, வெளியில் போகணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவ்வளோ ட்ரைகள் பண்ணுறா. இந்த டைமில் தான் இந்த காரை க்ராஸ் பண்ணி ஈச்சனோட காரு போகுது, ஆனால் 2 பேருக்குமே பார்க்க முடியலை, நம்மளாலேயே பார்க்க முடியாது. ஈச்சன் வர்றது இவங்க காலேஜ் கிட்ட, லூஃபங் இப்போ தான் அங்கேருந்து போனது. ஈச்சன் அங்கே எல்லாம் பார்க்குறா, கடைசியில் அங்கேயே உடஞ்சு உட்கார்றா. செஞ்சன் தான் கன்சோல் பண்ணுறா, அந்த மெசேஜை பற்றி சொன்னாலே பெட்டராக இருக்கும், ஆனால் அவன் சொல்லலை. அப்புறம் ஈச்சன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, செஞ்சன் மட்டும்தான் அனுப்ப வருது. பேரண்ட்ஸு கஷ்டமாக மேலேருந்து பார்த்துட்டு மட்டும் இருக்கா. எல்லாருமே எதுவும் நடக்காத மாதிரியே இருந்துட்டா. ஆனால் எனக்கு என்கிட்ட இருந்து ஏதோ போன மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனால் என்னென்னு சொல்ல தெரியலையேன்னு ஈச்சன் நம்மக்கிட்ட சொல்கிறா. அப்புறம் புது காலேஜில் போகுது, இங்கே லூஃபங்க பார்க்கணுமே, அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு. லூஃபங்குக்கு நிறையா லெட்டர்ஸ் இமெயில் எல்லாம் வச்சிருக்கு, ஆனால் எதுவும் ரீச் ஆகலை, எல்லாமே திரும்பி வந்துச்சு. ஈச்சனை ரீச் பண்ணணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணுறா, ஆனால் எதுவும் நடக்கலை. இப்போ கூட அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதே பார்த்துட்டே இருக்கா. ஃபோனில் லேப்பில் லெட்டர்லாம் சொல்லி அவ்வளோ அனுப்பி வச்சுருக்கா, ஆனால் எதுவும் ரீச் ஆகலை, எல்லாம் திரும்பி வந்துச்சு. அங்கே வர அக்கா கிட்ட பாஸ்போர்ட் எங்கேன்னு கேட்குது, அதுவும் அவனை பார்க்கணுமே, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இன்னமும் கேட்காத, பாஸ்போர்ட் இருந்தால் கூட உன்னால் இங்கேருந்து போக முடியாதுன்னு அக்கா. அவனால் முடியலை, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என் பாஸ்போர்ட் என்கிட்டே தந்துடுன்னு கத்துறா. எனக்கு அவனை பார்க்கணுன்னு, உனக்கு அவனை பார்க்கணுன்னு, அவனுக்கு உன்னை பார்க்கணுமா? அவன் காண்டாக்ட் பண்ணியிருக்கா, இல்லை ஏதாச்சும் லெட்டருக்கு ரிப்ளை ஆகுது பண்ணியிருக்கா, அவன் ஒரு புதிய லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். எல்லாரும் உன்ன மாதிரியே முட்டாளாக இருப்பேன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி ஒரு லவ்வுக்காக ஸ்கூலை கிவ் அப் பண்ணிட்டா, ஃபேமிலி கிவ் அப் பண்ணிட்டா, உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டா. உன்னை நீயே பாரு, உனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கா? இப்படி எல்லா அக்கா கேட்கவும் அவனுக்கு எதுவும் சொல்ல வரல. அப்படியே உடஞ்சு உட்கார்றா, கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது, பார்க்கவே நம்ம லூஃபங் மாதிரியே இருக்காது. அப்போ கூட அந்த லெட்டரை தான் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கா. அக்காக்கும் கஷ்டமாக இருக்குது, இவன் இப்படி பண்ணுறியன்னு. அப்படியே சீன் கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காமிக்குது. ஒரு பாரில் 2 பையன் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்ட பையனை ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பையனோட பேர் ஷில்லாங், நம்ம லாங்குன்னே கூப்பிடலாம். அங்கே பாரில் லாங் ஒரு பையனை நோட்டு விட்டுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்லுது, அட எவ்வளோ நாளாக நீ பார்த்துட்டே இருக்க, போய் சொல்லுடா, ஏதாச்சும் பண்ணுடான்னு. எப்படிடா அவன் குழந்தேன்னு லாங்கு. அப்படியே அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம செஞ்சன். என்னடா இங்கே நடக்குது? ஈச்சனுக்கிட்ட லூஃபங்க விட்டுட்டேன்னா நீ நார்மல் ஆகுன்னு சொன்ன பையன் செகண்ட் லீடாக இருக்கான்னு. இனி என்னென்ன காண வேண்டி கிடக்கோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.